நாம் யாரும் எழுந்து ஜெபித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். மகா கிருபை நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். தேவனே, நாங்கள் ஆராதனை செய்த இவை அனைத்தும் எங்களுடைய விசுவாச நம்பிக்கையே. இதோ நாங்கள் பற்றிக்கொள்ளும் இட விசுவாசத்திற்கென்று, அயலாருடைய சிநேகத்திற்கென்று எங்களுக்கு நீ பறிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். இறைவா, கடந்த வாரமெல்லாம் எங்களை சுகபத்திரமாய் காப்பாற்றினேன். இதே நீங்கள் நன்றி செலுத்துவதோடு இதோ வந்திருக்கிற வாரம் முழுவதும் ஆண்டவரே எங்களை பாதுகாத்து எங்களை பலப்படுத்தி எங்களை அற்புதமாய் தாங்கி நடத்தினீர் என்ற நம்பிக்கையோடு நீ ஜெபிக்கிறோம். கேட்ட செய்தி மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை முன்குறித்து அறிவிக்கிற பொழுது அதை யாரும் கேட்க மனதில்லாமல் இருந்தார், அசட்டைப்பட்டார். காரணம், அது புரியவில்லை, அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அவர்கள் அதை காது கொடுத்து கேட்கவில்லை. ஆனால் இயேசு வேதனையோடு அறிவித்தார். நிச்சயம் பாடு மனோதித்தல் உண்டு, அதற்காகவே நான் வந்து என்னுடைய உங்களுக்கு வீழ்ப்புண்டு. ஆனால் ஜனங்களோ சீஷர்களோ இயேசு சாகக்கூடாது, இயேசு தெய்வம், இயேசு ஆண்டவர் தேவகுமார், அவர் பாடுகள் வேண்டாம் என்று நினைத்தார். இயேசு சொன்னார், நான் பாடுபடும் மேசியா. ஆம் ஆண்டவரே, பாடுபடும் மேசியா வந்ததுனால்தான் இன்றைக்கு நாங்கள் சபையாக, விசுவாசிகளாக, கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு உலகத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். அன்புள்ள சுவாமி, அந்த சீஷர்களோ அந்த ஜனங்களோ பதவிக்காக போட்டி போட்டு ஆண்டவரை பேசி வாக்குவாதம் பண்ணார். பெரியவன் யார், முதல்வன் யார், தலைவன் யார்? ஆனால் இயேசு சொன்னார், நீ வெளியே விரும்பினால் உன்னிடத்தில் பணிவு வேண்டும், பாசம் வேண்டும், அன்பு வேண்டும், அயலாமை சிநேகிக்க வேண்டும், தாழ்மை வேண்டும், வெறுமை சுயங்கள் இருக்கக்கூடாது என்று இயேசு போதித்தார். ஆமாண்டவரே, இன்றைக்கு உலகத்திலே தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறது யார் பெரியவர்? இந்த பதவிக்கு யார்? இந்த பதவியில் போயிருந்தால் நாம் எப்படி வாழலாம், எப்படி உயரலாம், எப்படி அந்தஸ்தை நாகரிகத்தை பெற்றுக்கொள்ளலாம், பணத்தை பெற்றுக்கொள்ளலாம், சொத்து சுதந்திரம் பெற்றுக்கொள்ளலாம் என்று மனிதன் அங்கராய்த்து கொடுக்கிறான். அப்படிப்பட்ட உலகத்திலே எங்களை ஒரு சிறு கூட்டமாய், ஒரு திருச்சபையாராய், சிறு கிறிஸ்தவ மக்களாய் இந்த ஊரில் வைத்திருக்கிறேன். எங்களை சாட்சியாக வைத்திருக்கிறேன், எங்களை ஆசிரியர் உண்மை நம்புவதனால, உண்மை விசுவாசத்தினால எங்களுடைய பிள்ளைகளை நீ நாளுக்கு நாள் ஆசிரியர். இது உண்மை. இதற்காக நன்றி. இந்த நாளிலே நீ தேடி வந்த எங்கள் சபை மக்கள் யாவரையும் பேர்களாக தொட்டு ஆசிரியர், தாய்மார்கள், பெரியவர்கள், வாலிப பிள்ளைகள், படிக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள், ஆண்டவரை குழந்தைகள், சிறு பிள்ளைகள் யாவரையும் ஆசிரியர். இந்த நாளிலே ராதாகிருஷ்ணன் சர்க்குணம் விளக்கால் ஜெபிக்கிறேன். விளக்கத்தை காணி கொடுத்த அவருடைய ஜப பொருத்தனைகளை ஆசிரியர்கள் என்று நாங்கள் வேண்டியிருக்கிறோம். அதே போல சந்தியா அரவிந்தன் விளக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். பிள்ளைகளை ஆசிரியர் ஆனவரே, பெண் குழந்தை பிறந்ததற்காக, சுகப்பிரசவத்தை என் தேவன் கொடுத்தமைக்காக நன்றியோடு உதவிக்கிறேன். சுகப்பிரசவத்திலே இயேசுவே என்று அழைக்கிற பொழுது வலிகளை நீக்கி தாங்கக்கூடிய சக்தி தந்து அழகான பெண் குழந்தை பெற்றெடுக்கக்கூடியாக என் தேவனுக்கு எங்கள் சபை மக்களுக்கு கொடுத்திருக்கிற மாத காணிக்கை, தன்னுடைய உழைப்பிலிருந்து, தன்னுடைய ஊதியத்திலிருந்து கொடுத்த அந்த மாத காணிக்கை இந்த சபைக்கு, சபை ஊழியருக்கு, சபை வளர்ச்சிக்கு என் தேவன் நீ பயன்படுத்தணுமாக வேண்டியிருக்கிறோம். ஆகைய பராமரிப்புக்காக ஒரு புதிய இடத்தை வாங்கலாம் என்ற யோசனையை ஜபத்திலே நான் வைக்கிறோமானவரே, சபை பொறுப்பாளர் எடுக்கிற முயற்சிகளை என் தேவன் ஆசிரியமாய் வேண்டியிருக்கிறோம். இங்க படைத்த காணிக்கை ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரை கருத்தில் வைக்கிறோம். இதுமாக பிரசவத்துக்காக ஆயத்தமாயிருக்கிற என்னுடைய திருச்சபை பிள்ளைகளுக்காக, பெண் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல சக்தியை தாரும், நல்ல தைரியத்தை தாரும், மன பக்குவத்தை தாரும், எல்லா வேதனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியுடைய சபை பிள்ளைகளுக்கு நீ கொடுக்கணுமாக நான் வேண்டிக் கொள்கிறேன். விரைவிலே கொடுக்கப்பட்ட தேதியிலே பிள்ளை பெற்றெடுத்து சந்தோஷமாக குடும்பத்தில் வாழத்தக்கதாக கொடுக்க முயற்சி ஆண்டவரை கத்தாவே. வீட்டிலும் மருத்துவமனையிலும் சுகவீனமாக இருக்கிற, உடல் சுகவீனமாக இருக்கிற ஜனங்களுக்காக, மக்களுக்காக ஜெபிக்கிறேன். உடைய சொந்தத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த வாரம் ஆண்டவரே, இதோ நாகர்கோயிலே இறையர் கல்வியிலே போதைகளுக்கு ஆண்டவரே இதோ இன்சர்வீஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் உண்டு. அதை கலந்து கொள்வதற்காக
நாளைய வருடத்திலே பயணப்படுகிற எல்லா போதர்களையும் பத்திரமாய் பயணத்தை வாய்க்க செய்யும். போகும்போது வரும்பொழுது காத்துக்கொள்ளும் நிகழ்ச்சிகளை ஆசுவதி அன்புள்ள ஆண்டவரே, எங்களை கண்காணிக்கிற கடவுள், பாதுகாக்கிற கடவுள், எங்கள் குடும்பங்களை எப்போதும் ஆண்டவரை ஆஸ்வதிக்கிற தேவன். ஆகவே இந்த ஜபத்தை உங்களுடைய பாதத்தில் வைக்கிறேன். வர முடியாத மக்களை குடும்பங்களையும் ஆஸ்வதி இயேசுவின் நாமத்திலே வேண்டுதல் செய்கிறோம் கர்த்தாவே. ஆமென். பரமண்டலத்தில் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, பரிசுத்த பரமண்டலத்திலே செய்வது போல பூமியிலே செய்வதாக. அன்றைய இருந்தால் எங்கள் கடவுளுக்கு மன்னித்துப்பார். உடைய சோதனையை வெற்றி ராஜ்யம் வாழ்வை மகிமை என்றென்றும் சேஷம். ஆமென். கர்த்தரான உடைய ஆசீர்வாதத்தை துணை காப்பாராக. கர்த்தரான நமது திருமணத்திலே பிரவாசிக்கப்படி உங்கள் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரான நமது திருமணத்திலே பிரசன்னமாக செய்து உங்களுக்கு சமாதான கட்டளையிடு Hey,